Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dropper strategy, my dear students. 2026ல நீங்க அடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும், எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்கணும், அதை பத்தி தான் my dear students இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்டெப்தா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு my dear students. அடுத்து சிசாப் கவுன்சிலிங். நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இப்போ கிடைக்காம இருக்கலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஏற்கனவே பேசுனீங்க, சார் நான் ட்ராப் எடுக்கலான்ட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சார் ஐடியா சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ ட்ராப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து சாலிடாக ஒரு 7 to 8 months எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தட்டி தூக்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்சனை ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். என்ன சார் ட்ராப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை காட்ட போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர் தான் த லெஜெண்டரி ஏர் ஒன், த லார்ட் ஆஃப் ஏர் ஒன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ட்ராப்பரில் இருந்து ஏர் ஒன் வந்த ஒரே மனிதர் இப்போ வரைக்கும் அவர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் 1952லேருந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1952லேருந்து 2002 வரைக்கும் அப்போல்லாம் ட்ராப்பருங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பெருசாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராப் எடுக்கிறாங்க. அது ஐஐடியோட அந்த தேர்ஸ்ட் வந்து வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி நிறைய பேருக்கு ஐஐடிஸை பற்றியான அவேர்னஸே இருக்காது, ட்ராப் பற்றி சுத்தமாக அவேர்னஸ் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருந்த காலத்திலேயே ஒரு வருஷம் ஐஐடிக்குன்னு இறங்கி படித்து அவர் 2002ல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் ஆஃப்டர் 50 years, இப்போ 2002லேருந்து இப்போ வரைக்கும் அவரோட ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஏர் ஒன் வராங்க. ட்ராப்பர்ஸ்லேருந்து ஏர் ஒன் யாருமே வரல. நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க, நான் கிளியர் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர், ஒரு 40-50% கிட்ட கூட நம்ம சொல்லலாம். ட்ராப்பர்ஸ்லேருந்து நிறைய பேர் ஐஐடிஸ்குள்ளார போகிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஏர் ஒன் யாருமே வரல. 2002லேருந்து இப்போ 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே 23 years ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவரோட ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல. யார் சார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவர் தான் த லெஜெண்ட் ஆஃப் ஏர் ஒன். ஸோ இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், துங்காரா ராம் சௌத்ரி. இவர் வந்து ராஜஸ்தானில் பிறந்து வளர்ந்தவர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு போர் பேக்ரவுண்ட் தான், வில்லேஜ்லேருந்து வந்திருக்காரு. இவர் முக்கியமாக ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சென்டர்ஸ் தான், இப்போ இருக்கிற மாதிரி ஆன்லைன் கார்ப்பரேட் இன்ஸ்டியூட்டில் அவ்வளோ நிறையா கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஜி, பன்சால், அதுக்கப்புறம் டைம் இன்ஸ்டியூட், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டாப் இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேயே. அப்போல்லாம் ஃபிஜிலாம் நான் ஃபீஸ் கேட்டுட்டு 50,000 அப்படின்லாம் பயந்த காலம்லாம் இருக்குது. எங்கள் ஊரில் ஃபஸ்ட் டைம் டைம் இன்ஸ்டியூட் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்போ ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு படிப்பு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருக்கிறப்ப இவர் போயிட்டு அந்த விகே பன்சால் சார், அதாவது இவர் தான், ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த பன்சால் கோச்சிங் கிளாஸ் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சேர்றாரு. சேர்றப்ப சொல்கிறாங்க, உங்கள் பையன் ஹிந்தி மீடியமாக இருக்கான், ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு. இல்லை சார் நான் கொஞ்சம் போர் பேக்ரவுண்ட், நான் வந்து நார்மல் ஃபார்மர் தான், என்கிட்ட அவ்வளோவா இடம் கிடையாது, அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இடத்தையும் விற்று தான் நான் கொடுக்க முடியுங்கிறப்ப ஒரு பார்ஷியல் பேமெண்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி அலோவ் பண்ணுறாரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வரைக்குமே பன்சால் சாருக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை வரல. ஏன்னா இவரை வந்து டாப் பேட்ச்லையும் போடல. ஏன்னா இவர் ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்டுங்கனால இவருக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், எப்படி வந்து இவரால் அடாப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே தான் இருந்திருக்கார். ஸோ அப்படி இவர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. லோ பேட்ச் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ABCDங்கிறதுல லாஸ்ட் பேட்ச்சில் தான் இவரை வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்படியே அவர் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு, நிறைய மோட்டிவேட் ஆகியிருக்காரு, நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. அது எதுவுமே இவங்க யாருக்குமே தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரகசியமாக இவரே படிச்சுட்டு வந்திருக்கார். ரிசல்ட் டே வந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் சூப்பர்பான டே இவரோட லைஃப்பில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் யார் ஒன் யார் யார் ஒன் யாருன்ட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் கிளாஸில் வரலையா, உங்கள் கிளாஸில் வந்துச்சான்ட்டு ஒரு டீச்சர்ஸும் எங்கே நம்மளோட டாப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரலையே, அப்போ யார் தான் வந்திருக்கா யார் தான் வந்திருக்கான்ட்டு அவங்க ஈவினிங் வரைக்கும், அவங்க கடைசி வரைக்கும் யார் ஒன் யாருன்னே தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க இன்ஸ்டியூட்குள்ளாரே அவங்க கால் பண்ணி கேட்டுக்கிறாங்க, உங்கள் இன்ஸ்டியூட்டில் யார் ஒன் வந்துட்டாங்களா, இல்லை எங்கள் இன்ஸ்டியூட்லேயும் யார் ஒன் வரல அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இன்னும் ஹைப் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஈவினிங் இவர் வராரு, வந்து ரிசப்ஷனில் சொல்கிறார், மேம் நான் தான் மேம் யார் ஒன் வந்திருக்கேன் அப்படின்னா, யார் ஒன்னா யார் நீயா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டாங்க.
என்ன சார் சொல்கிறீங்க, நீ எப்படா வந்தேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஷாக்கு. எங்கே உன்னோட எல்லா சர்டிஃபிகேட் கூட நீ எதுவும் கோல்மால் பண்ணிட்டியா அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அதாச்சும் ஐஐடிஸ்க்கு மேலே இவங்க பயங்கரமாக கிளாஸ் 12th மார்க் ஷீட்டு நீ எப்போ சேர்ந்த எல்லாத்தையும் கூடுன்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் அந்த பன்சால் சார் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். ஏய் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஷாக் கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் 2002 இவர் ஐஐடி கான்பூரில் சிஎஸ்சி பிரான்ச் எடுத்து படிச்சார். அவர் எங்கே சேர்ந்துனாலுமே கிடைச்சிருக்கும், பாம்பே சிஎஸ்சி எதுனாலுமே கிடைச்சிருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 crore பேக்கேஜில் இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாரு. அங்கேயே வந்துட்டு Oracle அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் மோர் தென் இப்போ 1 crore மேலேயே கூட வாங்குவார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஸோ இது வந்து முக்கியமாக நான் ஏன் சொல்கிறேன்னா, ட்ராப்பர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நார்மல் ஒரு புவர் பேக்ரவுண்டில், ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து, ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து அவருக்கே அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு, அதாச்சும் ஹி மேட் அ ஹிஸ்ட்ரி. அதாச்சும் எனக்கு ஒரு தமிழில் ஒரு சூப்பரான கோட் தெரியும், பல முறை ஜெயித்தவன் ஒரு முறை தோற்றால் விசித்திரம், அதுவே பல முறை தோற்றவன் ஒரு முறை ஜெயித்தால் அது சரித்திரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்களாம் சரித்திரம் படைப்பீங்க. ஏன்னா பல முறை தோக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு வெறி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட வெற்றி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டாக மாறும். அப்படி தான் இவருக்கும் மாறி இருக்கு. இதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்கன்ட்டு நியூஸ் பேப்பர்லேயே ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ராஜஸ்தான், ஆந்திரா, தெலுங்கானா அங்கேருந்துலாம் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி வராங்க. அதே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஊரில் இருக்க ஐஐடி மெட்ராஸ், நம்ம ஊரில் இருக்க IIIT காஞ்சிபுரம், எல்லா இடத்துலையுமே அதர் ஸ்டேட் அவங்களே, அதாச்சும் வர்றது தப்பில்லை, எல்லாருமே இந்தியன்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நம்மளோட பாப்புலேஷன் கம்மியாகிறப்ப அந்த இடம் நமக்கு உரிமையான இடமா இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாயின் பண்ணுற ஒரு சில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேபி அது ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்குமா, அவங்களுக்காக நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம ஊர்லேயே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் ஹெவியாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 6 to 7 months சாலிடாக கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் பார்க்குறேன் சார், இன்னும் எனக்கு கிடைக்குமான்னு தெரில, அப்படி விட்டுறாதீங்க. எனக்கு 3 rounds முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படினாலும் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க. உங்களுக்கு படிக்கிறது தான். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 months வந்து அப்படியே ரிசல்ட்டு ஜாலி, அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங், ஜேஇ ரிசல்ட், ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட்டுன்னு அப்படியே உங்களுக்கு டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிருக்கும். படித்த நிறைய விஷயத்த மறந்துருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ண ஆரம்பிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இருந்து ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, எல்லாமே நீங்கள் ஜாலியாக படிச்சிடலாம். நோ ஸ்கூல் டிஸ்ட்ராக்ஷன், ஹையர் மெச்சூரிட்டி. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியும் வந்திருக்கும். அதாச்சும் ஒரு கிட்லேருந்து ஒரு அடல்ட்லேருந்து ஓகே நமக்கு லைஃப்பை பற்றியான தெரியுது, லைஃப்பை பற்றியான ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரியலி நீங்கள் எல்லாருமே ஒரு ஹைலி மெச்சூர்ட் அண்ட் ஜென்டில்மேன். இப்போ சொல்லப்போனால் நீங்கள் எல்லாருமே ஹெச்ஓடி சொன்னார், காலேஜ் ஃபஸ்ட் இயர் நீங்கள் சேர்ந்தோடனே யூ பீப்புள் ஆர் ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் +2 தாண்டி வந்துட்டீங்க. ஸோ நீங்களும் கிளாஸ் 12 தாண்டி ஒரு கோலுக்காக ஓடுறீங்க. நீங்களுமே மெச்சூர்டாக இருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களோட டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மந்த் வைஸ் இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 months மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதம் என்சிஆர்டியை ஃபுல்லாக தரவாக படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய புக், அதாச்சும் நிறைய புக்ஸ் எடுத்து படிக்காதீங்க, லிமிட்டட் புக்ஸ், நிறைய டைம் அந்த புக்குக்குன்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்சிஆர்டியை வந்து டெப்த்தாக ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. 11th ஸ்டார்ட் பண்ணுங்கள், 11th 12th இதுக்கே உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்ட்டு 3 சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிடே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 சப்ஜெக்டையும் படிங்க, ரீகால் பண்ணுங்க, ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இது வந்து ரிப்பீட்டடாக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி டெஃபினிஷன்ஸ், தியரிஸ், ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2 months மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் எரர் அனாலிசிஸ். ஒரு டெஸ்ட் எழுதுறீங்களா, மறுநாள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதில் மிஸ்டேக் விட்டேன், எப்படி மிஸ்டேக் விட்டேன், ஏன் இந்த மிஸ்டேக் வந்துச்சு, எப்படி இந்த மிஸ்டேக் நான் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டெஸ்ட் அனாலிசிஸ் மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். நீங்கள் வந்து வெறும்னே சார் நான் டெஸ்ட் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கேன் சார், அனலைஸ்லாம் பண்ண மாட்டேன் சார்னா ரிசல்ட் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க. இப்போ வந்து அதாச்சும் நம்ம வடிவேல் சார் சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கும், ரிஸ்க்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிடான்ட்டு. பட் இது ரியல் லைஃப்பில் ரிஸ்க்குங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன்,
டெஸ்ட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் உங்களோட ஜேஇ ப்ரிப்பரேஷனில். ஸோ நெக்ஸ்ட் 2 months டெஸ்ட் அனாலிசிஸ் நல்லா பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 months மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் நவம்பர் டிசம்பர் ஒரு அக்டோபர் எண்டில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் மார்க் டெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்பீட்டட் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஜான்வரி எண்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்துடும். ஜான்வரி டைமில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பொங்கல் ஹாலிடேஸ் வரும், நியூ இயர் வரும், அப்படியே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. ரிப்பீட்டடாக படிங்க, உங்களால் தட்டி தூக்க முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் உங்களோட லாஸ்ட் அட்டன் மாதிரி படிங்க. ஜானுக்கு அப்புறம் சார் ஏப்ரல் இருக்குது, கண்டிப்பாக அந்த மைண்ட் தாட் உங்களுக்கு இருக்கவே கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜானுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக, அதாச்சும் ஜானுக்கு அப்புறம் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டாக ஃபோக்கஸ்டாக படிக்கணும். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. சார் ஜானு போனால் ஏப்ரல் சார், ஏப்ரலுக்கு அப்புறம் டைம் இருக்கு சார், டைமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏப்ரலுக்கு அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் எக்ஸாம் வந்துடும். நீங்கள் வந்து ட்ராப் எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஐஐடி அடிக்கணும், என்ஐடிக்கெலாம் எய்மே பண்ணக்கூடாது. ஓகே, ஜேஇ மெயின்ஸில் ஓபிசி கேட்டகரினா மினிமம் நீங்கள் 98-99% வாங்கியே ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் 99% ஈஸியாக வாங்குறப்ப, ஈஸியால் கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க, அவங்களே வாங்குறாங்கிறப்ப நீங்கள் தாராளமாக 99% ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன், அதுக்கு நீங்கள் இன்னும் உயிரை கொடுத்து படிக்கணும். ஸோ உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸில் அதாச்சும் இப்போ வந்து உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால என்சிஆர்டிக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட் புக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸுக்கு ஹச்சி வர்மா, டிசி பாண்டே, கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி, எம்எஸ் சௌஹான். இந்த புக் ஃபேமஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல, நான் பார்த்துருக்கேன் இந்த புக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். அதுக்கப்புறம் செங்கேஜ், அரிஹன், பிஒய்க்யூஸ், இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஆனால் ஒரே புக் ஃபாலோ பண்ணுங்க, என்சிஆர்டி, இந்த புக், ஒரு பிஒய்க்யூஸ், இதை மட்டும் வச்சுக்கோங்க. நிறையா புக்ஸ் வந்து சேர்த்து போட்டு வச்சுக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் நாட் குட். ஓகே, அது வந்துட்டு உங்களுக்கே வந்து ஆப்படிச்சிடும். இப்போ வந்து ஒரு டெஃபினிஷனை ஒரே புக்கில் படிச்சிங்கன்னா நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறப்ப அந்த புக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும், அப்புறம் பேஜ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஞாபகத்துக்கு வந்துடும். உதாரணத்துக்கு அதே டெஃபினிஷனை ஒரு 4 புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அந்த 4 புக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த 4 புக்கில் எந்த புக்கில் எந்த பேஜ் நம்பருங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதாச்சும் மூளைக்கு சாய்ஸே கொடுக்காதீங்க. இந்த புக்கில் படித்தா அந்த புக்கில் படித்தா, ஒரே புக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வரைக்கும். அது நல்ல புக்கை கெட்ட புக்கை, அதாச்சும் நம்ம அலெக்சாண்டர் சொல்வார், ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன், ஒன்ஸ் தேர்ந்தெடுத்துட்டேன் ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு புக் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் யோசிக்கவே யோசிக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா எக்ஸாம் டைமில் சொதப்பல் ஆகிடும். அதனால தான் மார்க் டெஸ்ட் எல்லாமே சொல்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே மார்க் டெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் கேம் சேஞ்சரு. இதில் தான் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, ஹவு டாப்பர்ஸ் திங்க் அண்ட் யூ கேன் டூ. அதாச்சும் டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திடீர்னு ஒரு நாள் ஹைப்பாக இருக்கும், நம்ம ஒரு 10-12 hours படிச்சிருவோம். நெக்ஸ்ட் டே பார்த்தா சார் தூக்கம் வருது சார், முதல்ல நான் 12 மணி நேரம் படிச்சிட்டேன்னா தலை வலிக்குது சார் அப்படின்னு வந்துடும். ஸோ டிசிப்ளின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கன்சிஸ்டன்சி. டெய்லியும் நீங்கள் 8 to 10 hours கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே சூப்பரான அவுட்கம் உங்களுக்கு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ப்ராசஸ், இந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த லேர்னிங் ப்ராசஸில் கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க, நடுவில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எங்கேயாவது சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. இந்த மாதிரியான எக்ஸசைஸும் பண்ணுங்கள். 8 to 10 hours கன்சிஸ்டண்ட்டாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் அ லாட். ஓகே, அதுக்கப்புறம் 6 hours நான் 6 hours சொல்லியிருக்கேன் போதும், பட் 8 to 10 hours உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டூ மெனி புக்ஸ், அதாச்சும் இந்த மிஸ்டேக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் வேஸ்ட் யுவர் ட்ராப் இயர் பை டூயிங் திஸ். இதெல்லாம் பண்ணி உங்களோட ட்ராப் இயரை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் எடுத்து டவுன் ஆனவங்களா இருக்காங்க. திரும்ப நீங்கள் ரீட்ராப் எடுக்கிறப்ப எடுக்கலாம். இப்போ நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எத்தனை வருஷம் ட்ராப் எடுத்தாலுமே அவங்களுக்கு அட்லாஸ்ட் டாக்டர் சீட் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. ஐஐடிஸ் 2 வருஷம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 வருஷம் தான் நீங்கள் ட்ராப் எடுக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ்க்கு 2 வருஷம் தான் இருக்குது. ஜேஇ மெயின்ஸ் நீங்கள் எழுதலாம், என்ஐடிஸ் போகலாம், பட் ஜேஇ அட்வான்ஸ்க்கு 2 வருஷம் இருக்கிறதுனால உயிரை கொடுத்து படிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டூ மெனி புக்ஸ், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அப்புறம் அந்த இடத்துல மூளைக்கு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபார்முலாஸ், டெஃபினிஷன்ஸ் ஞாபகத்துக்கு வராது. நோ டைம் டேபிள், அதாச்சும் டைம் டேபிள் இல்லாமல் இருக்க சார், என் லைஃப் வந்து ஒரு ஷெடியூல்டாக இல்லை அப்படின்னா, ஷெடியூல்டாக இல்லைனா உங்களோட டே வேஸ்ட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நீங்கள்
நம்மளோட டைம் நம்ம கையில் இல்லை, அது வந்து உண்மைதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம். கிடைச்சிச்சுன்னா நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன், கிடைச்சிச்சுன்னா அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத திங்க் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்லி தியரி நோ மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பேரிங் வித் அதர்ஸ், மற்றவங்களோட கம்பேர் மட்டும் பண்ணாதீங்க. உங்களோட கோல் வேறு, உங்களோட எய்ம் வேறு. இந்த சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப மெச்சூர்ட் எனஃபாக இருக்கீங்க. இந்த ஒரு தாட் ப்ராசஸே உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு கூட்டு போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றவங்களாம் வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க சார், மற்றவங்களாம் காலேஜ் போகிறானுங்க சார், அப்படியே பீச்சு பார்க்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானுங்க சார், சினிமாக்கெலாம் போகிறாங்க சார், அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. சார் இப்போ படிக்கிறான் சார் 12th, அவன் பயங்கரமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறான் சார், என்னையோட பயங்கரமாக பண்ணுறான் சார், எதுவுமே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இண்டிவிஜுவலாக யூனிக்கான பர்சன், கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேனிக் அண்ட் பர்ன் அவுட் பிஃபோர் எக்ஸாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் ஏதாச்சும் நமக்கு பயத்தில் ஏதாவது உடம்பு முடியாமலாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பயப்படாமல் சில்லாக இருங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க சார், ஐயோ என் பேரண்ட்ஸ்லாம் என்ன திட்டுவாங்க சார், அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், this 1 year can change your life. அதாச்சும் இந்த ஒரு வருஷம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெஸ்ட் உங்களோட ஒரு 40-50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதாவது 1 இயர்னா ஃபுல்லாக 1 இயர் கிடையாது, 6 to 7 months ஜெய் மெயின்ஸுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஜெய் அட்வான்ஸ்க்கு. ஸோ எந்த அளவுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட முடியுமோ போட்டுருங்க. ரேங்க் இஸ் நாட் டிசைடட் பை ஹவு மச் டைம் யூ ஹேட், பட் ஹவு வெல் யூ யூஸ்டு த டைம். முக்கியமான பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு வெல் யூ யூஸ்டு த டைம். டைம் இருக்குன்ட்டு அனாமத்தாக போக விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் டிசைட் ஆகும். உங்களோட ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஸ்டிக் டு த ஷெட்யூல். அதாச்சும் இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு நம்புங்க, என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக இதை வந்து உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக தான் இருக்காங்க. ஸோ என்கிட்ட பேசுன வரைக்குமே எல்லா பேரண்ட்ஸுமே நல்லா ஓப்பன் மைண்டடாக ரொம்ப சில்லாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நம்ம பையன் கஷ்டப்படுறான், அவனுக்கு வந்து நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும், அப்படி தான் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸோட சுச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷர் பண்ணுறது இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்படி நம்ம பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருங்க, ப்ரே பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணுங்கள். அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமை, அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெளியே சொல்கிறத விட நீங்கள் அவங்களுக்கு பர்சனலாக பண்ணுற விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர்.